ஹலோ கைஸ், நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா ஈரோடு டு கொடுமுடி போற ரோட்ல சாவடிப்பாளையம்ங்கிற ஒரு ஊர்ல கோசாலா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இருக்கோம். இங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 1000 மாடுகள் வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து கைவிடப்பட்ட மாடுகளை எடுத்துட்டு வந்து அதுக்கான சிகிச்சை வந்து பண்ணி இங்க வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. அது எப்படி பண்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நாட்டு மாடுகளை வச்சு பண்ணையா வந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த கோசலை வந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படி சொன்னாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 1000 மாடுகள் வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த 1000 மாடுகளுமே ஃபுல்லா வந்து நாட்டு மாடு மட்டுமே இருக்கு அப்படி சொன்னாங்க. நாங்க இதை வந்து ஏன்னு கேட்டோம், எதுக்காக நாட்டு மாடுகளை மட்டுமே வச்சிருக்கீங்க அப்படி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நாட்டு மாடுகள்ல இருக்க சாணத்துல வந்துட்டு அதிகமான நுண்ணுயிர் இருக்கு அப்படி சொன்னாங்க. இந்த நுண்ணுயிர் வந்து நம்ம மண்ணுக்கு போடுறப்போ மண்ணுல இருக்க கெமிக்கல்ஸ் எல்லாமே போய் மண்ணு வந்து ஆர்கானிக்கா மாறுது. அதனாலதான் நாங்க ஃபர்ஸ்ட் வந்து நாட்டு மாடை வந்து கான்சன்ட்ரேட் பண்றோம் அப்படி சொன்னாங்க. இன்னொரு கொஸ்டின் கேட்டோம், ஏன் நீங்க ஜெர்சி வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம்ல அப்படி கேட்டதுக்கு வந்துட்டு ஜெர்சில வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் மட்டுமே வந்துட்டு சிஎஃப்யூன்னு சொல்லுவோம், அதாவது காலனி ஃபார்மிங் யூனிட். எவ்வளோ பாக்டீரியாஸ் வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்றதா அந்த யூனிட். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஜெர்சி மாட்டுல வந்துட்டு அதோட சாணத்துல வந்துட்டு வெறும் வந்து 3 லட்சம் நுண்ணுயிர் மட்டும்தான் இருக்கு அப்படின்னும், நாட்டு மாட்டு சாணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 கோடி அந்த மாதிரி வந்து கோடி கணக்குல வந்துட்டு சிஎஃப்யூ இருக்கு அப்படி சொன்னாங்க. சோ அதனால மட்டுமே நாங்க வந்து நாட்டு மாடுகளை வந்து கான்சன்ட்ரேட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா நாட்டு மாடுகள் வந்து எல்லாமே அழிஞ்சிட்டு வருது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 ஸ்பீஷஸ் இருந்த காலகட்டம் போய் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 35 ஸ்பீஷஸ் மட்டுமே இருக்கு நாட்டு மாடுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாத்தீங்க அப்படின்னா ஈரோட்ல இருந்து 2 டன் காய்கறி கழிவுகளை எடுத்துட்டு வந்து இந்த மாடுகளுக்கு வந்து உணவா தராங்க. அந்த உணவு சாப்பிட்டுட்டு இந்த மாடுகள் போடுற சாணியை கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு அதை வந்து சாயிலுக்கு யூஸ் பண்ணா அப்படின்னா சாயில இருக்க கெமிக்கல்ஸ் அந்த ரசாயன தன்மை எல்லாம் போயிட்டு சாயில் வந்து ஆர்கானிக்கா மாறும் அப்படி இவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாத இந்த கோசால பாத்தீங்க அப்படின்னா 90% வந்து இந்த கொங்கு மண்டலத்தோட சிறப்புக்குரிய காங்கேய மாடுகள் தான் அதிகமா இருக்கணும். மீதி இருக்க 10% பாத்தீங்க அப்படின்னா வேற இனங்களான வந்து கலிஹர், பர்கூர், கிர், வெச்சூர் இந்த மாதிரியான மாடுகள் வந்து இருக்கு அப்படி சொல்றாங்க. அப்படின்னா நிறைய பேருக்கு வந்துட்டு நாட்டு மாடு மேல எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாம இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ இருக்க காலகட்டத்துல விவசாயத்துக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மாட்டுப்பண்ணை மூலியமா வர பால்ல இருந்து அவங்க வந்து லாபத்தை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கையில வந்துட்டு அவங்க வந்து அதிகமா ஜெர்சி மாடுகளை வந்து விரும்புறாங்க. ஏன்னா அதுல இருந்து பால் நிறைய வருது, அதை வந்து நம்ம சொசைட்டிக்கு ஊத்தி நிறைய லாபம் வந்து அதுல இருந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஜெர்சி மாடுகளை விரும்புறாங்க. அதனாலேயே வந்து நம்ம நாட்டு மாடுகள் வந்து அழிஞ்சிட்டு போயிட்டு இருக்கு. வடநாட்டுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட அந்த நாட்டோட வந்துட்டு மாட்டு இனங்களை வந்து அவங்க இன்னும் பாதுகாத்து அதுல இருந்து ஒரு நாளைக்கு வந்து 5 to 8 லிட்டர் வந்து பால் வந்து கறந்து வச்சிட்டு இருக்காங்க. அங்க இருந்து வந்து நம்ம நாட்டுக்கு வந்து அது இறக்குமதி செஞ்சு இங்க வந்து அந்த பால் கறந்து அதையும் வித்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம நாட்டிலேயே வந்துட்டு இவ்வளவு நாட்டு மாடுகள் இருந்தும் நமக்கு வந்து அதெல்லாம் தெரியல. இப்போ ஏன் இந்த நாட்டு மாடு வகைகளை வந்து இவ்வளவு பெருமையா நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா நாட்டு மாட்டு சாணியில இருந்துதான் வந்துட்டு நமக்கு வந்து மண்ணு வந்து சரியாகுது அப்படி சொல்றாங்க. ஏன்னா நம்ம மண்ணை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15-50 வருஷங்களா வந்துட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ரசாயன உரங்களை வந்து போட்டு மண்ணோட தன்மையை வந்து நம்ம குறைச்சிட்டோம். விவசாயம் பண்ணி அந்த விவசாயம் பண்ணும் போது நமக்கு மண்ணுதான் வந்துட்டு முதலான ஒரு இன்புட்டா இருக்கு. அந்த மண்ணை வந்து சரிப்படுத்துறதுக்காக தான் இந்த நாட்டு மாட்டு சாணி வந்து உதவுது அப்படின்றாங்க. எந்த ஒரு விவசாயமே வந்து மேல் மண்ணை வந்து எடுக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா மேல் மண்ணில் தான் அதிகமான நியூட்ரிஷன்ஸ் வந்து இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த மேல் மண்ணை வந்து சரி பண்றதுக்காகவும் இது வந்து யூஸ் ஆகுது அப்படி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாத இந்த சாணியில இருந்து நமக்கு அவங்க வந்து நிறைய வந்து பை ப்ராடக்ட்ஸ், வேல்யூடு ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணி மாடுகளுக்கு நீங்க என்னென்ன தீவனம் தரீங்க? மக்காச்சோள தட்டு தரோம், அப்புறம் வந்து பச்சையில இது ஒன்று தருவோம், அப்புறம் டொனேஷனாக வரும் நிறையா சோளத்தட்டு அதெல்லாம் அதுவும் கொடுப்பாங்க. அப்புறம் மறுபடியும் காஞ்ச தட்டு வரும், அதை அரைச்சி குடோனில் வச்சுருக்குறாங்க. அங்கேருந்து மறுபடியும் இது இல்லாத பட்சத்தில் அது போடுவோம். அது இல்லாத தவிடு புண்ணாக்கு அதெல்லாம் கொடுக்குறாங்க. பச்சை பயிறு பொட்டு, உளுந்து பொட்டு அதெல்லாம் கொடுக்குறாங்க.
அந்த மாட்டுல இருந்து வரக்கூடிய சாணி எல்லாத்தையும் இங்க ஒரு இடத்துல சேகரிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது கொடுக்குற அந்த தீவனத்தை மீதி இருக்கிறது எல்லாத்தையும் இவங்க வந்து கொட்டுறாங்க. அது மட்டும் இல்லாத அங்க அந்த மாடு போடுற கோமியத்தை வந்து ஒரு டப்ல கலெக்ட் பண்ணி எடுத்து வந்து இந்த சாணியில வந்துட்டு அதை வந்து ஸ்டோர் பண்றாங்க. ஏன்னா அந்த கோமியத்துல இருக்க நியூட்ரிஷன்ஸ் வந்து இந்த சாணிக்கும் ஏறணும், மேலும் இந்த சாணி வந்துட்டு இன்னும் நல்லா வந்துட்டு பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோமியத்தை எடுத்து வந்து இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதை வந்துட்டு இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சத்துமாவு உருண்டைன்னு சொல்றாங்க. இது வந்து மாட்டுக்கு கொடுக்கறதுனால மாட்டுக்கு வந்து நிறைய சத்து கிடைக்குது அப்படி சொல்றாங்க. இது எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, என்னென்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா மக்காச்சோளம், அதுல வந்து வெல்லம் போட்டு பாகு காய்ச்சி இந்த மக்காச்சோளத்தோட மிக்ஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாத சில பல்சஸ், அதாவது பச்சை பயிறு, இந்த மாதிரி உளுந்து இதெல்லாம் அரைச்சு போட்டு இவங்க இந்த உருண்டை மாதிரி செஞ்சு அதை வந்து வித்துட்டும் இருக்காங்க. இதை வந்து மாடுகளுக்கு கொடுக்கறதுனால அதோட சத்து வந்து அதிகமாகுது அப்படி சொல்றாங்க. அப்படின்னா ஒரு மாட்டுல இருந்து வரக்கூடிய சாணம் வந்துட்டு வெறும் 30 ஏக்கருக்கு மட்டுமே அந்த மண்ணோட தன்மையை மாத்துது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து 10 மாடோட சாணம் மட்டுமே வந்து யூஸ் ஆகும் அப்படின்றாங்க. இவங்க கிட்ட கேட்கிறப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கோசாலாவே அவங்களுக்கு வந்து 1000 மாடுகளை வச்சு பண்ற கோசாலாவே அவங்களுக்கு ரொம்ப சின்னதா தான் தெரியுது அப்படி சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்த 1000 மாடுகள்ல இருந்து கலெக்ட் பண்ற சாணம் வந்துட்டு வெறும் ஒரு சின்ன கிராமத்தை மட்டும்தான், அதுல இருக்க மண்ணை மட்டும்தான் தன்மையா மாத்தும் அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இருக்கிற எங்க மாடுகள்ல வந்துட்டு ஏதாவது இருக்கக்கூடிய கண்டிஷனோ இல்ல இறந்துடுச்சு அப்படின்னாவோ இவங்க வந்து